ரொம்பவே குயிக்காக ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய பூரிக்கிழங்கு மசாலா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு நீள்வாக்கில் கட் பண்ணி சுடுதண்ணி சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீள்வாக்கில் கட் பண்ணுறதுனால கிழங்கு சீக்கிரமே வெந்துடும். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4-5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதுக்கப்புறம் மல்லி, கருவேப்பிலை, புதினா, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். உருளைக்கிழங்க தோல் உரித்து எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் கடலைப்பருப்பு, உளுந்து, சோம்பு இது எல்லாமே 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, நம்ம உரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கைனால் பிசைஞ்சு சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிழங்க மசிச்சு விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான கிழங்கு மசாலா ரெடி. இறக்கும் போது மல்லி, புதினா சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது பூரிக்கு மட்டும் காம்பினேஷனாக இருக்காதுங்க. காரக்குழம்பு சாப்பாடு, அப்புறம் மிக்சட் ரைஸ் இது கூடவும் காம்பினேஷனாக வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.